ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெட்ஜிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ட்ரேடிங் அப்படின்னாலே ஹெட்ஜிங் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சரிங்களா? இப்போது நீங்கள் ட்ரேடில் தொடர்ந்து லாஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடச்சிரும். ஏன்னா நம்ம ஆப்ஷன்ஸை பற்றி தொடர்ந்து 100 டேஸ் படிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கிராஸ் பண்ணக்கூடிய டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23வது நாளை கிராஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோ ஒரு நாள் இண்டிகேட்டர், ஒரு நாள் ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும், அடுத்தடுத்து வரும். ஸோ நீங்கள் இது இப்போ தான் வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்க, இது வரைக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. சின்ன டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதற்கான உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதாவது ட்ரேடை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா எல்லாருமே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். அப்போது ஏதோ ஒரு சூழலில் லாஸ் வருது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். உங்களால் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த சூழல் வரும்போது நீங்கள் இதுக்காக ஒரு ஆக்ஷன் எக்ஸஸாக எடுக்கிறீங்கல்ல, அதுதான் ஹெட்ஜிங். அதாவது ஹெட்ஜிங் இஸ் த பர்ச்சேஸ் ஆஃப் ஒன் அசட் வித் த இன்டென்ஷன் ஆஃப் ரெடியூசிங் த ரிஸ்க் ஆஃப் லாஸ் ஃப்ரம் அனதர் அசட். சரிங்களா? ஒரு அசட்டில் லாஸ் வருது, அந்த அசட்காக இன்னொரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க, அதுதான் ஹெட்ஜிங். சரிங்களா? இதை ஃபினான்ஷியல் டேர்மில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹெட்ஜிங் இஸ் த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் தட் ஃபோக்கஸ் ஆன் மினிமைசிங் அண்ட் எலிமினேட்டிங் த ரிஸ்க் ஆஃப் அன்சர்டனிட்டி. இட்ஸ் எய்ட் இன் லிமிட்டிங் லாஸஸ் தட் மே அக்கர்ஸ் as a result of unforeseeable variation in the price of investment. It is a typical strategy used by stock market participants to protect their assets from losses. அதாவது லாஸை கம்மி பண்ணுறதுக்கு, சரிங்களா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஹெட்ஜிங்கோட முக்கியமான வேலை. ஸோ லாஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜென்ரலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்கிட்ட வர்றவங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன். சரிங்களா? என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. சரிங்களா? அப்படி எடுத்துப்போம். நீங்கள் ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. இப்போ அன்பு அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது, அதனுடைய விலை வந்து 100 ரூபா. இது மேலே ஏறும்னு நினச்சி பை பண்ணிட்டீங்க. ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவீங்க அப்படின்னு கேட்டால் பெருவாரியாக சொல்கிறது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு கேண்டிலோட லோவில் தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது உங்களுக்கு தான் ஸ்டாப் லாஸ். சரிங்களா? சிஸ்டத்துக்கு இது என்ன அப்படின்னா, அதாவது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா ஒரு டிமேட், அதுக்கு பின்னாடி கோடிங் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும். இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற வேலை என்னன்னு தெரியணும். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ், ஆனால் இது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இது ஒரு செல் என்ட்ரி. ஏன்னா அது கீழே வரும்போது அங்கே விற்றுரும். சரிங்களா? அப்போ அது என்ன அப்படின்னா செல் என்ட்ரி. அப்போ உங்களே மாதிரி தானே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட லோவில் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? அப்போ இங்கே நிறைய என்ன ஆகுனா செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். அப்போ உங்களே மாதிரி நிறைய 100ல் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, இதில் தான் ஸ்டாப் லாஸ் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்தாலே ஹிட் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்துட்டு அங்கேருந்து போகும். அதனால தான் உங்கள் ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் ஆகிட்டு மேலே போகும். ஸோ இதெல்லாம் பேசிக் கான்செப்ட். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி சூழலை ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது போடுறீங்கல்ல, ஓரளவுக்கு பெரிய லெவலில் இருக்கிற ட்ரேடர் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அவங்க ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுருவாங்க. அதுக்கு பதிலாக தான் இந்த ஹெட்ஜிங்கை சூப்பராக பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படி பண்ணுறோம். கொஞ்சம் காமாக லிசன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ தொடர்ந்து நீங்கள் எல்லாருமே ட்ரேடை பார்த்துட்ருப்பீங்க. இப்போ கடந்த 2 வீக்ஸ் 3 வீக்ஸாக உங்களுக்கு என்ன அப்படின்னா ட்ரேடு எடுக்கிறதுக்கே விருப்பம் இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னா ஈரான் யூஎஸோட இஷ்யூ போயிட்டுருக்கு. ரைட்டா? இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அதாவது எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இங்கே சப்போர்ட் இருக்குது. சரிங்களா? இங்கேயும் சப்போர்ட் இருக்குது, இங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு. சரிங்களா? எல்லோரும் என்ன நினச்சிருப்போம், இந்த சப்போர்ட் லெவலில் நம்ம என்ட்ரி கொடுப்போம்னு நினச்சிருப்போம். ரைட்டா? ஆனால் இந்த இடத்துல கரெக்டாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பேட் நியூஸ் வந்துருச்சு. சரிங்களா? அதாவது நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் எல்லோரும் என்ன டேட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கான டேட்டில் இல்லை, நீங்கள் எல்லோரும் 27ஆம் தேதி, சரிங்களா, பிப்ரவரி மாதம் இருக்கிறதா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்ச்சில் இருக்கிறதா இமேஜின் பண்ண வேண்டாம். சரிங்களா? 27ஆம் தேதி. இப்போ 27ஆம் தேதி இந்த கேண்டிலோட சென்டர் பாயிண்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் பண்ணுறேன். சரிங்களா? 25,300 இருக்குது. சரிங்களா? நான் 25,400 நெஃப்டியோட ரவுண்டு ஃபிகரோட கான்ட்ராக்ட் எடுக்கிறேன். ஏன்னா இது சப்போர்ட் லெவல், இங்கேருந்து மேலே ஏறும் நம்ம நினச்சிருப்போம். ரைட்டா?
ஸோ நான் இங்கே நெஃப்டியோட மார்ச் இந்த மந்த் கான்ட்ராக்ட் பிப்ரவரியில் நான் என்ன பண்ணுறேன் 27 இந்த மந்தோட கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, 25,400 எடுத்திருக்கேன். கால் ஆப்ஷன் நான் மேலே போகும்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். சரிங்களா, இப்போது நான் என்ன பண்ணுறேன், இதனுடைய சார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போது நான் இங்கே பார்த்துட்டேன் அப்படின்னா இது வந்து கான்ட்ராக்ட். நான் ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன், கான்ட்ராக்டில் நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்க வேண்டாம். நீங்கள் எந்த அசட்டில் பார்க்குறீங்களோ, அதாவது இப்போ நெஃப்டின்னு இருக்கா அதுதான் அசட், அண்டர்லைனிங் அசட். நீங்கள் அந்த அசட்டை தான் பேஸ் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. ரைட்டுங்களா, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. பேட் நியூஸ், பயங்கரமான பேட் நியூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதனுடைய விலை எவ்வளோ அப்படின்னா 393. நான் 400 ரூபாய்க்கு என்ன பண்ணிட்டேன், சரிங்களா, 0.400 ப்ரீமியம்னா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். என்னது, கால் ஆப்ஷன். புரிகிறதுக்காக சொல்கிறேன், 400. இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, இது இறங்க போகுது, எனக்கு வந்து பயங்கரமாக லாஸ் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ பிகினர் லெவலில் இருக்கிற நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க. ரைட்டா, ஆனால் அந்த நேரத்தில் சரிங்களா இது கீழே இறங்குதுங்கிறது எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னா மறுநாள் தான் தெரியும். எனக்கு இதில் தான் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ மறுநாள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேண்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் பண்ணுறேன். இது எத்தனாம் தேதி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே நான் வச்சு ஷோ பண்ணிடுறேன். சரிங்களா, இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து, சரிங்களா, இது வந்து 2ஆம் தேதி அடுத்து வர்றது, லீவெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா, ஸோ 2ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னா இந்த கேண்டில் கிரியேட் ஆகிருக்கு. அப்போ 2ஆம் தேதி நான் என்ன நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை அந்த ட்ரேட் எடுத்திருக்கேன், திங்கக்கிழமை இப்படி வருது, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சரிங்களா, அப்போ திங்கக்கிழமை நான் பார்க்கும்போது பயங்கரமான சரிவு, எனக்கு லாஸ் வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஃபால் ஆகி இங்கே வந்து நிற்கி இதனோட கேண்டலோட லோலைக்கு கிட்டத்தட்ட நான் பார்த்தோன்னா 400லேருந்து இங்கே 200 எடுத்துப்போம். இந்த பாயிண்ட் புரியறதுக்காக 200 பாயிண்ட் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் மார்க்கெட் கீழே சரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரிங்களா, அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல 24,767 இருக்குல்ல, நான் 24 சரிங்களா 800 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடுக்கிறேன். இல்லை அப்படின்னா புட் ஆப்ஷன் எடுக்கணும். சரிங்களா, இல்லை அப்படின்னா 24,700 சரிங்களா 24,700 நான் இதே நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுவும் மார்ச் தான், 24,700. ஓகேவா, நான் இந்த கான்ட்ராக்ட் எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஷோ பண்ணுறேன். இப்போது எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு ஸோ 27ஆம் தேதி இங்கே இருக்குது, இது புட் ஆப்ஷனுக்குரியது. சரிங்களா, இது ரெண்டுமே நான் பை தான் பண்ணுறேன். இப்போது எனக்கு அது லாஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். 27 நான் காலில் எடுத்திருக்கேன். ஓகேவா, இப்போ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு என்ன தருது, 2ஆம் தேதி எனக்கு என்ன தருது அப்படின்னா அங்கே 200 பாயிண்ட் லாஸில் இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அந்த மாதிரி எதுவுமே மெயின்டைன் பண்ணாமல் நான் என்ன பண்ணிட்டேன், இதையும் பை பண்ணிட்டேன். ஓகேங்களா, இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இங்கே நான் பை பண்ணியிருக்கேன். எவ்வளோக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னா 300 ரவுண்டு ஃபிகராக எடுத்துப்போம் புரிகிறதுக்காக நான் பை பண்ணிட்டேன். இப்போ மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் ஆகுது. சரிங்களா, அப்போது எனக்கு கால் ஆப்ஷனு என்ன ஆச்சு அப்படின்னா இங்கே எனக்கு ஒரு 200லேருந்து 0 ஆகிட்டு இப்போ வரைக்கும் என்ன ஆகுதுன்னா இங்கே ஒரு பாயிண்ட் வந்துருச்சு, அந்த ப்ரீமியம் 0னே வச்சுப்போம். எனக்கு இருக்க அமௌண்ட் எல்லாம் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. சரிங்களா, பட் புட்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நான் ஹெட்ஜிங் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அங்கே 400 பாயிண்ட் வாஷ் அவுட் ஆகினதாகவே வச்சுப்போம். சரிங்களா, இங்கே நான் ஹெட்ஜிங் பண்ணியிருக்கேன். இப்போ மார்க்கெட் இன்ன வரைக்கும் என்ன ஆயிருக்கு, நான் 300க்கு வாங்கின ப்ரீமியமை எங்கே போயிருக்கு பாருங்கள். சரிங்களா, கிட்டத்தட்ட 1900 ரவுண்ட் ஃபிகராக புரியுதுக்காக சொல்கிறேன். சரிங்களா, அது மேலே வரைக்கும் போயிருக்கு, 2000 வரைக்கும் போயிருக்கு, 2000க்கு மேலே போயிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1900. சரிங்களா, அந்த 400 நீங்கள் கழிச்சாலும் சரிங்களா 1500 இந்த 300 கழிச்சிருங்க. சரிங்களா, அப்படி நீங்கள் கழிச்சாலுமே உங்களுக்கு 1200 பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். இதுதான் ஹெட்ஜிங்கோட பவர். மல்டிபிள் ஆக்ஷன் எடுக்கணும். சரிங்களா, இது எப்படி பண்ணணும் அடுத்தடுத்த லெவலில் சூப்பராக இருக்குது. சரிங்களா, நான் 1 by 1 ரொம்ப கிளியராக சொல்லி கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி 23வது நாளாக நம்ம கிராஸ் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ ஆப்ஷன்ஸை பற்றி தொடர்ந்து படிச்சுட்ருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு புரிதல் இருக்கும். தொடர்ந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை நல்லா மக்கப் பண்ணுங்கள். மறக்காதபடி மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.